மதில் சுவர் பிரச்சனையில் பக்கத்து வீட்டாருடன் சமரசம் செய்து கொண்டதாக நடிகை த்ரிஷா கூறியிருக்கிறார். சமரசம் செய்து கொண்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதை அடுத்து வழக்கை முடித்து வைத்த நீதிபதி நடிகை த்ரிஷா செலுத்திய நீதிமன்ற கட்டணத்தை திருப்பி அளிக்க பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். சென்னை செனட் ஆப் செகண்ட் லேன்ல நடிகை திரிஷாவுக்கு சொந்தமான வீடு உள்ளது. இந்த வீடு ஏற்கனவே கட்டப்பட்ட வீடு. 2015ஆம் ஆண்டு அவர் வாங்கியிருந்தார். இந்த வீட்டு பக்கத்துல ஏற்கனவே கட்டப்பட்ட வீட்டை தான் 2023ல மெய்யப்பன் என்பவர் வாங்குகிறார். அவர் வாங்கிய பின் அந்த வீட்டை அது இடித்து கட்டுமானங்கள் சில மேற்கொள்றார். அப்போது இந்த இருவர் அதாவது திரிஷா வீட்டுக்கும் அண்டை வீட்டாருக்கும் அந்த இருக்கக்கூடிய அந்த பொதுவான மதில் சுவர் இடிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதற்கு தடை விதிக்கத்தான் கேட்டுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகை திரிஷா வழக்கு தொடர்ந்தார். அதுல அந்த பொதுவான ஒரு மதில் சுவரை இடிக்க கூடாது, அதே போல கட்டுமானம் மேற்கொள்ளக்கூடாது என்று அந்த பக்கத்து வீட்டுக்கார் மையப்பனுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு சிவில் சூட் என்று சொல்லக்கூடிய அந்த சிவில் வழக்கை தான் தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தான் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கு என்பது கடந்த ஜனவரி மாதம் தொடர்ந்திருந்தார். ஜனவரி மாதம் நீதிபதி சதீஷ்குமார் விசாரித்து இந்த வழக்குல ஒரு இடைக்கால தடை உத்தரவு விதித்திருந்தார். அவ்வப்போது இந்த இடைக்கால தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் வழக்கு நீதிபதி டி.கே. ராமன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நடிகை திரிஷா தரப்பிலும் அதே போல எதிர்த்தரப்பிலும் இந்த பிரச்சனையை இரு தரப்பிலுமே கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு வெளியே நாங்கள் சமரசமா பேசி தீர்ந்து கொண்டதாகவும் அது தொடர்பான அந்த மெமோ என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையும் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். இதையடுத்து இந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சமரசம் செய்து கொண்டதுனால இந்த திரிஷா இந்த உரிமையல் வழக்காக கட்டிய அந்த கட்டணத்தை அவருக்கு திருப்பி அளிக்குமாறு பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.